எங்கே போய் வரீங்க? முகத்தில் ஒரே சந்தோஷம். ஏதாவது விசேஷமா? ஆமாம், எங்கள் அண்ணியை பார்த்துட்டு வரேன். 6 வருஷம் கழித்து இப்போ தான் அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்குது. ஓ, ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வரீங்களா? ஆமாம். குழந்தை எப்படி இருக்கா? ஆம்பளை பிள்ளை தான். காதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா காது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னாலே அந்த குழந்தை ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க. ஏன்னா புதன் தான் முக்கியமாக காதுகளுக்கு உரிய கிரகமாக இருக்குதுங்க. அப்போ காது எல்லாருக்குமே அழகாக வந்துடுமா? காது ரொம்ப முக்கியம். காதை பிரணவ மந்திரம், ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் வடிவமாக இருப்பது தான் காதுங்க. அப்போ செவிக்கு உணவில்லாத பொழுது ஒருவருக்கு சிறிதே வயிற்றுக்கும் இயப்படும். அப்போ காதுக்கு தான் உணவு தேவை. அப்போ காது நல்லா இருக்கணும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். ஆமாங்க, காது நல்லா இருக்கணும். காது கேட்கும் திறன் உள்ளதாக இருக்கணும். அதனால் காது நல்லா இருக்கணும்னா ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கணும். குறிப்பாக நீங்கள் பாருங்களேன், இப்போ நம்முடைய காது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வலது காதுக்கு உரிய கிரகமாக குரு பகவான் வராருங்க. இடது காதுக்கு உரிய கிரகமாக புதன் வராருங்க. மொத்தமாக காது அப்படின்னா புதன். ஆனால் அதிலே இடது காதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதன் ஸ்ட்ராங்காக இருந்தால் இடது காது நல்லா கேட்கும், இடது காது சிறப்பாக செயல்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேட்கும் திறன் அது குரு பகவானுக்குள்ளது. இப்போ காது இருந்தால் மட்டும் போதாது, நுண்ணியமான நுணுக்கமான சில சத்தங்களை எல்லாம் சிலர் உணர்வாங்க. லேசாக சத்தம் வந்தாலே திடுக்குன்னு சிலர்லாம் தூங்கிட்டு இருந்தால் கூட எழுந்து பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் குரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். குரு நல்லா இருந்தால் தான் அந்த கேட்கும் அந்த சப்தம், அதை கேட்குற சத்தம் அந்த குண்டூசி விழுந்தால் கூட அவர் காதில் விழுந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் கேட்குற திறன் குரு நல்லா இருந்தால் தாங்க. அதுக்கு அடுத்தது உணரும் திறன் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு சொற்பொழிவு இருக்குது, ஒரு பேச்சு இருக்குது, அல்லது ஒரு பாடல் இருக்குது, ஒரு இசை இருக்குது. அதை எல்லாருமே கேட்குறாங்க. ஆனால் அதை ரசித்து கேட்கணும் இல்லைங்களா? அந்த அர்த்தம் புரிஞ்சு கேட்குறது, அந்த கேட்டதை நல்ல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்க்கையில் பின்பற்றுவது, அதை ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிறது, அவங்க பேசுகிற பேச்சில் இருக்கக்கூடிய சில நகைச்சுவைகளை உணர்ந்து அதற்கு கரவோசை எழுப்பி பண்ணுவது, இதுக்கெல்லாம் உரிய கிரகமாக புதன் வரார். அப்போ புதன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அந்த செவி உணர்வு திறனுக்கும் அதுக்கெல்லாம் உரிய கிரகமாக புதன் இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் பாருங்கள், சிலருக்கெல்லாம் காது சின்னதாக இருக்கும். அவங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் சனி பகவானும் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. அதாவது அவங்களுடைய அந்த உயரம், அந்த உடல் எடை, அந்த பருமன், இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது காது மட்டும் சின்னதாக இருக்கும். அது காரணம் குரு பகவான் சனி பகவான் சேர்ந்திருந்தாலோ அல்லது பார்த்து கொண்டிருந்தாலோ அல்லது 5 டிகிரிக்குள்ளார நெருக்கமாக இருந்தாலோ அவங்களுக்கு இந்த மாதிரி தன்னுடைய உடல் அமைப்புக்கு விட சற்றே குறைவான வடிவில் காது அவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிலருக்கெல்லாம் அதாவது உடம்பு கொஞ்சம் ஒல்லி தான், தலை கொஞ்சம் சின்னது தான், ஆனால் காது ரொம்ப விரிஞ்சி பறந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். நமக்கு தெரிஞ்சவங்களே இருப்பாங்க, சொந்தக்காரங்க கூட இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் குருவும் புதனும் சேர்ந்துருக்கும், இல்லைன்னா பார்த்துன்னு இருக்கும். அப்போ தன்னுடைய முக அமைப்புக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கொஞ்சம் பெரிய காதாகவே அவங்களுக்கு இருக்கும். அது மாதிரி கிரக அமைப்புகள் இது மாதிரி கொடுக்குதுங்க. சிலர்லாம் குடைச்சல் கொடுப்பாங்க, அது வேறு விஷயம். காது குடைஞ்சின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. காதை குடையிறாங்க அப்படின்னு சொன்னாலே குரு கேது, குடைதல் அப்படின்னாலே அங்கே கேது வந்துடுவார். அப்போ குரு பகவானும் கேதுவும் சேர்ந்திருந்தால் வலது காதை குடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. புதனோட கேது இருந்தால் இடது காதை குடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆக மொத்தம் குடைச்சல் கொடுக்கறது எல்லாமே கேது தாங்க. அதே மாதிரி பல விஷயங்கள் ஜோதிட நூல்களில், பழமையான நூல்களை படிங்க, தேடுங்க. அதில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் புதன் குரு இந்த 2 கிரகங்கள் நமக்கு முக்கியமான கிரகங்கள். காது வழியாக கேட்கப்படும் உணர்வு, அறிவு, இதற்கெல்லாம் உரியதாக இருக்குதுங்க. அப்போ ஜோதிடம்ங்கிறது சாமுதிரிகா லட்சணத்தையும் உணர்த்துவதாக இருக்கிறதுனால ஜோதிடம் எல்லா விஷயங்களையும் நமக்கு கொடுக்குது. ஜோதிடம் தெரிந்து கொள்வோம், வாழ்க்கையை புரிந்து கொள்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிர வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய அற்புத திருநாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.